அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப ஒரு முக்கியமான எக்ஸாம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் SGT எக்ஸாம் 2024 கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆனுவல் பிளானில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி அவங்க சொன்ன இந்த மந்த்து ஜனவரி எதிர்பார்த்தோம். ஆனால் அவங்க அடுத்த மாதம் பிப்ரவரியில் பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல டைம் ஓகேங்களா. இப்போ நீங்கள் படிக்க ஆரம்பித்தாக்குள்ள இந்த எக்ஸாமில் உங்களால் ஜெயிக்க முடியும். நீங்களும் ஒரு கவர்மெண்ட் டீச்சராக ஆக முடியும். ரொம்ப சிம்பிள். ஓகே, ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது. நீங்கள் ஆல்ரெடி படித்ததை தான் படிக்க போகிறீங்க. கரெக்டான முறையில் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இந்த ஒரு போஸ்டிங்கில் நீங்களும் ஒரு ஆளாக இருக்கலாம். சரிங்களா. ஸோ எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா OMR தான் நடக்குது. சரிங்களா. ஸோ அந்த டேட்டில் பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் லெவல் வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேட் 9/2/2024. ஸோ என்னிலேருந்து நீங்கள் ஆன்லைன் மோடில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 14/2/2024 அப்ளை பண்ணலாம். லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 15/3. ஓகேங்களா. ஸோ அது வரைக்கும் போகாதீங்க. 1 வீக் முன்னாடி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்காங்க. ஸோ டேட் ஆஃப் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 23/6/2024. ஸோ கண்டிப்பாக இந்த டேட்டில் தான் எக்ஸாம் நடக்கும். எந்த விதமான சேஞ்சஸுமே இருக்காது. ஓகேங்களா. டென்டேட்டிவ்னு போட்டாலும் சரி, இந்த டேட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்காங்க. இதில் தான் எக்ஸாம் நடக்கும். சரிங்களா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே லிங்க்ல இருக்குது. ஸோ நம்ம டெலிகிராம் சேனலில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் மட்டும் பார்க்கலாம். ஓகேங்களா. எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது ரொம்ப முக்கியமானது, ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஓகேங்களா. ஸோ எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஆனது இருக்குது. ஓகேங்களா. இது பார்த்தீங்க அப்படின்னா 10th புக்கை மட்டும் நல்லா படித்தா போதும். ஓகே, 10th புக்கை மட்டும் நல்லா படித்தா போதும். ஆல்ரெடி நீங்கள் படிக்க போகிறது பார்த்தீங்கன்னா 1லேருந்து 10th வரைக்கும் படிக்க போகிறீங்க. ஸோ அதுக்குள்ளேயே தான் இது இருக்குது. இது ரொம்ப ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் பயங்கர அட்வான்ஸாக இருக்கும். ஓகேங்களா. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டு முல்லை பாட்டில் இருக்கக்கூடிய பால்களின் எண்ணிக்கை என்ன, ஓகே, நமக்கு ஈஸியாக தெரியும், அது எழுதிடலாம். ஓகே, அதே கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா கூற்று காரணம் சரியாக பொருந்தி இருக்கா, சரியான கூற்றை தேர்ந்தெடு, ஒரே கொஸ்டினில் 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. இது லாஸ்ட் நடந்த BO எக்ஸாம்லையும் தெரியும், நமக்கு UGTRB எக்ஸாம்லையும் தெரியும். ஓகேங்களா. ஸோ தமிழ் தகுதியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டமாக கேட்குறாங்க. ஸோ இதை நல்லா தரவாக படிச்சுங்க. 10th புக்கு படிச்சுக்காங்க. எல்லாத்தையும் படிக்கணும். ஓகேங்களா. எல்லாத்தையும் படிக்கணும். மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் அவங்க கேட்கக்கூடிய ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா செய்யுள், அதுக்கப்புறம் இலக்கணம். ஓகே, இது ரெண்டில் தான் அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அதனால் ஃபோக்கஸ் பண்ணிக்காங்க. இது எல்லாத்துக்கும் கம்பல்சரி இருக்குது. ஸ்கீம் ஆஃப் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 30 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதில் 20 கொஸ்டின்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 2 மார்க் வருங்க. ஓகேங்களா. ஸோ 40 மார்க் ஆச்சு. 10 கொஸ்டின்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 1 மார்க்கு. ஸோ 10 மார்க் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 50 மார்க். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய 20 கொஸ்டினுக்கு 2 மார்க் இருக்கும். அது எல்லாமே கூற்று காரணம் திருக்குறள் எல்லாமே கொஞ்சம் கிரிட்டிக்கலாக கேட்பான். ஓகேங்களா. இந்த 10 கொஸ்டின் டைரெக்டாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ 20% மார்க் எடுத்தால் போதும். 40% ஆஃப் மார்க். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 10th. ஓகேங்களா. ஸோ 10th லெவல் அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் படித்தா போதும். ஓகேங்களா. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் மேக்ஸு, சயின்ஸு, தமிழ், இங்கிலீஷு, ஓகே, சோசியல் சயின்ஸ், இது எல்லாமே வரும். ஆக்சுவலாக ஆல்ரெடி படித்தது தான் தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸு, சோசியல் சயின்ஸ். ஓகேங்களா. எல்லா சப்ஜெக்ட் வரும். ஒரு சப்ஜெக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 30 மார்க்கு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 150 மார்க்கு. 10th வரைக்கும் நீங்கள் தரவாக இருந்தால் போதும். அதை தாண்டி நீங்கள் படிக்க வேண்டாம். ஓகேங்களா. ஸோ 10th வரைக்கும் கூடிய புக்ஸை நல்லா தரவாக கரைச்சி குடிச்சிருங்க. மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் 9th and 10th தான் வரும். ஓகேங்களா. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 9th 10th தான் வரும். கொஸ்டினோட லெவல் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர ஸ்டேபிளாக இருக்கும். ஓகேங்களா. இப்போ 150 கொஸ்டின் அப்படின்னா அதில் கிட்டத்தட்ட ஒரு 70 கொஸ்டின்ஸ் ஈஸியாக இருக்குங்க. ஓகே, 70 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் புக்கை பெரட்னா எழுதிடலாம். ஓகேங்களா. அதுக்கு அடுத்தக்கூடிய கொஸ்டின்ஸ் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும். ஸோ உங்களுக்கு 120 மார்க்குக்கு மேலே இருக்கிறது தான் டார்கெட் ஆகணும். ஓகே, 120 மார்க்கு கீழே குறையக்கூடாது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய இந்த 50 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்களா, அந்த 50 கொஸ்டின்ஸை தரவாக படிச்சாங்க. ஓகே, 70லேருந்து 120 போகணும். அந்த 50 கொஸ்டின் தான். அந்த 50 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா தெளிவாக படிச்சாங்க. ஸோ நம்முடைய இன்ஸ்டியூஷனில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்காக, ஓகேங்களா, ஸோ இந்த எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் பேஜ் ஆனது ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கீழே நம்முடைய SGT குரூப் இருக்கும். ஓகேங்களா. ஸோ SGT பார்த்தீங்கன்னா எக்ஸாம் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு குரூப் இருக்கும். அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்காங்க. அந்த டெஸ்ட் பேஜை பற்றி உங்களுக்கு அப்டேட் ஆனது அங்கே அப்டேட் பண்ணி கொடுப்போம். நல்ல வாய்ப்பு, கரெக்டாக பயன்படுத்திக்காங்க. ஈஸியாக வின் பண்ணலாம். சரிங்களா. கண்டிப்பாக உங்களுக்கு ஜெயிக்க முடியும். ஓகேங்களா. படித்து பாஸ் பண்ண முடியும். கரெக்டாக நாங்கள் சொல்லக்கூடியதை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா. தேங்க்யூ.